வணக்கம் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எம்டி கேமிங் vlogs. இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எடுத்தோடனே நம்ம இந்த மரத்தை தான் வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கேமில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோம். சர்வைவ் பண்ணி எப்படி தப்பிச்சு நம்ம முன்னேறது தான் இந்த கேமோட கான்செப்ட்டு. நான் இந்த கேமை கடைசி எத்தனை பாட்டுக்குள்ளே முடிக்கலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். இப்போ இந்த 5 மரத்தை வெட்டிட்டோமா, 5 மரத்தை வெட்டல 5 லாகு எடுத்துருக்கோம். இப்போ இது வச்சு உட் பிளாங்க்ஸ் வேணும், அதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் அப்புறம் 8 ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிளை கீழே வச்சு இப்போது உடன் பிக்கேக் செஞ்சு கிராஃப்டிங் டேபிள் உடச்சிக்கோங்க. நான் க்ரியேட்டிவில் இந்த மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனில் சூப்பராக நான் தரமாக வச்சுருக்கேன். நான் அது அடுத்த வீடியோவில் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் எப்படி ஒரு வீடாச்சும் கட்டி முடிச்சிடுறேன். இப்போ நம்ம இந்த மாடெல்லாம் வேட்டையாட போகிறோம். ஏன்னா நம்ம சோறு முக்கியம்லாம் நம்மளுக்கு, அதனால தான். கீழே இப்போது இந்த கோபிள் ஸ்டோன்னு ஒன்று இருக்கும், அதை உடச்சா உட்டன் பிக்காக்ஸு அதோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நிறையவே எடுத்துப்போம், அப்போ தான் நம்மளால் நிறைய செய்ய முடியும். வர்றா 12. நம்மளுக்கு ஃபர்னன்ஸ் சார் தேவை, அதையும் நம்ம கோபிள் ஸ்டோன் வச்சு தான் செய்யணும். ஒரு போதுமா இல்லை இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 எடுத்துடுறேன். இது போதும் நம்மளுக்கு. இப்போ மேலே ஏறிடலாம் நம்ம. ஐயோ ஏற முடியலையா? இதை உடச்சிருவோம், கவலையே இல்லை. இதை கையாலேயே எல்லாத்தையும் உடைக்கலாம். எல்லாத்தையும் உடைக்க முடியாது, எல்லாத்தையும் உடைக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் உடைக்கிறதுக்கு. இப்போ கிராஃப்டிங் டேபிள் கீழே வச்சு தட்டி பார்த்தீங்களா, ஸ்டோன் பிக்கேக்ஸு ஃபர்னன்ஸ் இதை வச்சு தான் நம்ம சாப்பாடு தயாரிக்க முடியும். கத்தி மரம் வெட்டுறது அதெல்லாம் எடுத்து இப்போ தேவைப்படும் நம்மளுக்கு. கோடாரி எங்கங்க, கோடாரின்ற பாருங்க, ஆக்ஸு, ரோலக்ஸ் ஆக்ஸ். இப்போ இதை நம்ம சாவடிக்க போகிறோம். சாவு நம்மளுக்கு பீஃப் கிடச்சிருக்குது. மாடை சாவடிச்சா பீஃப் கிடைக்கும்ல, இல்லை பீஃப் கிடச்சிருக்குது. ஓடாது நில்லு. இது பேர் ஏதோ சொல்லுவாங்க, ஜப்பானில் கூட இது இருக்கும். லோமா. இது நம்மளே அடிக்கும் தெரியுமா, செத்துச்சு. இப்போ இதை வெட்டினா லெதர் கிடைக்கும். லெதர் வச்சு நம்ம ஆர்மர் செய்யலாம். கோழி குறும்பா எங்கே ஓடுற போடு. இவ்வளோ பேர் ஸ்டீல் சாமான் என்கிட்ட இருக்குது, 7 கிலோ. எத்தனை வந்து ஒன்று போட்டுன்னு வை மண்டையில் பான்னு பண்ணுதுக்கும் பாருங்க, பான்னு போயிடுச்சா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி. நம்ம இந்த சாண்டு கூட எடுக்கலாம். இதை வச்சு நம்மளால் இது செய்ய முடியும். ஐயோ ஏஞ்சிடுறா டேய். இதை வச்சு நம்மளால் கிளாஸ் பண்ண முடியும். கிளாஸ் பண்ணி அதில் நம்ம கண்ணாடி செஞ்சு போட்டுக்கலாம் முடியாது, வீட்டுக்கு டெக்கரேஷன் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம மேலே போயிடலாம். ஏங்க நம்ம இந்த மாதிரி பயமில் மாட்டிக்கிட்டோங்க. இதில் வந்து ஆடு கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆடு இருந்தால் தான் நம்ம நைட்டே சர்வைவ் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜாம்பி அவனுங்கெல்லாம் வந்து நம்மள சோழியை முடிச்சு விட்டு மாட்டு போயின்னே இருப்பானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து வேறு ஒரு பயமை கண்டுபிடிக்கணும். அதை நான் கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வர வழியில் ஒரு கேவு பார்த்தேன். இந்த கேவுக்குள்ளே போகலாமா
ஐயோ சாம்பிலாம் இருக்காங்க. ஓடுறா 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 ஓடுறா. இங்கே இருக்கிறதுக்கே நம்ம சேஃப்டி இல்லை. ஏய் கோலுங்க போடு. இருக்கட்டக்க. இதை வச்சு தான் நம்மளால் டார்ச் ரெடி பண்ண முடியும். உடச்சி எடுத்துக்கலாம். எர்றா டக்குன்னு எர்றா. ஐயோ கேவ்ஸ் அவகாசமே நம்மளுக்கு வேணாம். இருங்க, நான் வேறு பயமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னல, அதை மறந்துட்டேன். சரி எங்க ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரம் தேடி ஒரு காட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இங்கே பன்னிலாம் இருக்குது. இந்த பன்னியை கூட நம்ம சாப்பிடிக்கலாம். ஆனால் பன்னி நாங்கள் சாப்பிடக்கூடாது, கன்றாயாக இருக்கும் பன்னி. இப்போது நம்ம இந்த மரத்தை வெட்டினா ஃபுட் பிளாங்க்ஸ் கிடைக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன். வர வழியில் 3 ஆடு என் கண்ணுக்கு மாட்டிக்கிச்சு. வெள்ளை ஆடு தான். அதை வச்சு நான் மட்டன் கூட செஞ்சேன். பாருங்கள், பார்த்தீங்களா மட்டன். ஒரு ஆள்கிட்ட மட்டனே கிடைக்கல. ஏன்னு எனக்கு தெரில. ஒரு வேளை சரியாக சாப்பிட்லையோன்றதுன்னு தெரில எனக்கு. ஏங்க ஜாம்பி பசங்க வரத்துக்குள்ளே நம்ம மரத்தை வச்சு பெட்டு செஞ்சு தூங்கிடலாம். பெட்டு இருந்தால் நம்மளால் 10 செகண்ட்லேயே ஒரு 2 செகண்ட்லேயே தூங்கிட முடியுங்க. இப்போ பாருங்க, தூங்கிட்டா பார்த்தீங்களா. எப்படி என்ன நிலம் அங்கேயே இருக்குது. மெடிக்கல் மிராக்கல். நம்ம டார்ச் செய்யலாம் தெரியுமா இதை வச்சு. பார்த்தீங்களா 4 டார்ச் செய்யலாம் அதை வச்சு. இப்போ நம்ம லெதர் எடுத்தோம்ல, லெதரை வச்சு நம்மகிட்ட 2 லெதர் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை வச்சு சேடில் செய்யலாங்க அயன் இருந்தால். வில்லேஜ் மட்டும் கண்ணில் மாட்டேங்குதுங்க எனக்கு. நான் வேணா அடுத்த பாட்டில் வேணாம் இந்த பாட்டில் நான் ஒரு வீடை கட்டிடலாமா, இல்லை வில்லேஜுக்கு போய் கண்டினியூ பண்ணலாமா? ஏங்க பக்கத்தில் பார்த்தீங்களா இன்னொரு பயம் ஃபாரஸ்ட். இது வந்து எல்லாமே கருப்பாக இருக்கும். இந்த பயமில் எல்லாமேலாம் கருப்பாக இருக்காது. நம்ம முதல்ல எல்லாத்தையும் ஆர்மர் செஞ்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி. இங்கே பாருங்கள், எல்லாம் கருப்பாக இருக்குது. கோழி குறும்பா சிக்கன். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. வில்லேஜ். மஷ்ரூம் ஃபாரஸ்ட். அங்கே ஐஸ் வில்லேஜுங்க. ஓ தாத்தாரி, என்னது இது இவ்வளோ பெரிய கேவு. நான் ஷிஃப்ட்டு கீழே உக்காந்துருக்கிறதுனால நான் கீழே விழ மாட்டேன். நீங்கள் இவ்வளோ பெரிய கேவு. இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். இருங்க, நான் ஒரு நிமிஷம் செட்டிங்ஸ் மாற்றி வந்துடுறேன். ஷோ கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கே இருக்குது ஷோ கோஆர்டினேட்ஸ்? அது ஒரு ஆன் பண்ணுறா. என்ன ஸ்டக் ஆயிடுச்சு. ஐயோ ஹேங் ஆகுதுங்க ஃபோனு. ஃபயர் ஸ்ப்ரெட் படி. மைன்கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கட்டமாக தாங்க இருக்கும். ஏன் பூனை மனுஷங்க கூட என் மூஞ்சே கட்டமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வில்லேஜ். இதை உடச்சா என்ன கிடைக்கும்னு நினைக்க தெரில ஃப்ரெண்ட்ஸ். வந்து உடச்சி பார்ப்போம். மஷ்ரூம். வாவ், இன்றைக்கி மஷ்ரூம் சூப்பு தான். எத்தனை மஷ்ரூம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 5 மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் சூப் செய்யலாமா? அதுக்கு வந்து ப்ரௌன் மஷ்ரூம் தேவை. போடாங்கிட்ட நான் அதை சிக்கன் 65 சாப்பிட்ருப்பேன். எதுக்கு மஷ்ரூம்? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன். எங்க பயமாக இருக்குதுங்க. ஜாம்பி வெயிலில் இருந்தால் இறந்துடும். ஆனால் அது மாதிரி மரத்துக்கில் இருந்துச்சுன்னா சாவாது. திடீர்னு வந்து அடிச்சிட்டாங்கன்னா அதுதான் சோலி முடிச்சு. திருப்பி ரீஸ்பான் ஆகி வரணும். கடுப்பு அது வேறு ஒன்று. இங்கே ஐஸ் வில்லேஜில் என்ன கிடைக்கும்? போகலாமா வேணாமா? இல்லை உறைஞ்சி செத்துருவோமா இல்லையான்னு தெரில.
இருந்தாலும் நான் வேணால் அடுத்த பாட்டில் நான் வேணால் ஒரு வில்லேஜ் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டில் நான் ஒரு சும்மா சுற்றி காமிக்கிறேன். இதை அடுத்த பாட்டில் உள்ள வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து எங்கே மலை அப்படி கீழே உன்ட்ட யார் நச்சா? இந்த கேமில் இந்த ட்ராகன்லாம் இருக்கும். இந்த கேமில் வித்தியாசமான விலங்குலாம் இருக்கும். நம்ம நதருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு இல்லாமல் உள்ளே காலே வைக்க முடியாது. நான் அப்போ சொல்கிறேன், இப்போ நம்மளுக்கு அந்த கதை தேவையே இல்லை. இப்போ எனக்கு வேறு பசிக்குது. பரவன்ஸில் நம்ம சிக்கன் சிக்கனை வேக வைக்கலாம். இது போட வேணாம், இது போடுவோம். நீங்கள் கோலம் போடலாம், இருந்தாலும் நீங்கள் கோல் போட வேணாம். கோல் கொஞ்சம் ரேர் தான். நான் இந்த இடத்த சும்மா இந்த இடம் பர்மனெண்ட் இல்லை, டெம்பரவரி தான்.